ஃபில்டர் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. நீங்கள் ஆர்ஓ சிஸ்டம் அப்படிங்கிறது நிறைய பேர் வீட்டில் இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் நம்ம நிலத்தடி நீரில் உள்ள நிறைய அதிகப்படியான உப்புக்கள், கனிமங்கள், நச்சுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தால் தான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஆர்ஓ சிஸ்டம் வாட்டரில் என்ன நிறைய இந்த கனிமங்கள், இந்த நச்சுக்கள், இந்த உப்புக்கள்லாம் ஃபில்டர் பண்ணி நமக்கு அதை கம்மி பண்ணி ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குது. இதுதான் அதோடைய வேலை. இதே மாதிரியான ஒரு வேலையை வந்து நம்ம உடம்புலையும் ஒரு சில ஆர்கன் செய்யுது. நம்ம சாப்பிட்றல உள்ள நிறைய கனிமங்களாக இருக்கட்டும், நச்சு பொருட்களாக இருக்கட்டும், கெடுதியான நம்ம உடம்பை கெடுக்கக்கூடிய நிறைய விளைவுள்ள பொருட்களை, விளைவுள்ள உணவுகளை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம உடம்பை சில நல்ல பொருட்களை வந்து சத்தாகவும் மாற்றி கொடுத்து கெட்ட உணவுப் பொருட்களை வெளியில் அனுப்புறதுக்கான வேலைகளையும் நம்ம உடம்புல ஒரு சில விஷயங்கள் செய்யுது, ஒரு சில ஆர்கன்ஸ் செய்யுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பார்த்தீங்கன்னா கிட்னி ஒன்று, ரெண்டாவது லிவர், அடுத்து நம்ம லங்ஸையும் சொல்லலாம், நம்மளோட தோலையுமே சொல்லலாம். தோல் வந்து நம்ம வேர்வையின் மூலியமாவோட சில நச்சுப் பொருட்களை வெளியேற்றுது. லங்ஸுங்கிறது நம்ம ஆக்சிஜன் உள்ளே எழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு போட்ட நச்சுப் பொருட்களை வெளியேற்றுது. கார்பன் டை ஆக்சைடு மூலமாக சில நச்சுக்களை வெளியேற்றுது. அதே மாதிரி நம்ம லிவர் அப்படிங்கிறது நம்மளுடைய சாப்பாடுலேருந்து கெட்ட நச்சுக்களையும் நீக்கி நல்ல சத்துக்களை வந்து சத்தாக மாற்றி நம்ம உடம்புல எல்லா ஆர்கன்ஸுக்குமே அனுப்புது. கிட்னி நம்மளுடைய நிறையா ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத இதை வெளியில் அனுப்பிட்டு தேவையுள்ளதை மட்டும் ரீஃபில்டர் பண்ணி உடம்புல அனுப்புது. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்க அந்த ஆர்ஓ சிஸ்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது சொல்லிடுவாங்க, இதில் ரொம்ப அதிகப்படியான உப்பு இருக்குது, அதனால் நம்ம உங்கள் தண்ணியில் அவ்வளோ அதிகப்படியான உப்பு இருக்குது, அதனால் ஒரு ஃபில்டர் பார்த்தாது 2 ஃபில்டர் யூஸ் பண்ணணும், 3 ஃபில்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில இடத்துகளில் உள்ள உப்புகளுக்கு வந்து ஃபில்டரை யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் வேறு எங்கேயாச்சும் தண்ணி வாங்கி குடிக்கணும்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை அதிகப்படியான உப்புகள் உள்ள நம்ம ஃபில்டரை தண்ணியை நம்ம அதில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஒரு ஃபில்டருங்கிறது கொஞ்சம் நாள் கழித்து பிளாக் ஆகி சத்தமாக அடைச்ச மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் நம்மளோட லிவரும் ஒரு குறிப்பிட்ட அளவான உணவுப் பொருட்களை தான் நம்ம உடம்புல போட்டு நம்ம லோட் பண்ண முடியும். அதிகப்படியான ஃபேட்டையோ இல்லை அதிகப்படியான இந்த மாதிரி ஆல்கஹாலையோ இல்லை வந்து அதிகப்படியான ப்ராசஸ் ஃபுட்டையோ, இன்னும் ரீஃபண்ட் ஆயில், நிறைய கலரிங் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுதி. அதெல்லாம் அவ்வளோ தூரம் நம்ம ஃபில்டர் பண்ணவும் முடியாது. நிறைய அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுமே சொல்கிறேன் நான், கார்போஹைட்ரேட் மினிமமாக தான் எடுத்துக்கணும். அதேமாதிரி அதிகப்படியான சுகராக இருக்கட்டும், அதிகப்படியான கெட்ட கொழுப்புகளாக இருக்கட்டும், நிறைய ப்ராசஸ் நம்ம பேக்கரி ஐட்டங்கள்லேருந்து எல்லாமே அதிகப்படியாக நம்ம லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லிவர் என்ன ஆகும், ஓரளவுக்கு மேலே பண்ண முடியாமல் அது பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து தேவையில்லாமல் கொழுப்புகளை சேர்க்கறது, ஒழுங்காக ஃபில்டர் பண்ண முடியாமல் அதிகப்படியான ஒபேசிட்டி அதிகமாக ஏற்படுத்தி விடுறது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ லிவர் வந்து கொஞ்சம் நேரம் கெட்டு போக ஆரம்பிச்சுன்னா ஹெப்படைட்டிஸ் அடுத்தடுத்து நான் இன்ஃப்ளமேஷன் ஆகிக்கிட்டே இருந்து கடைசியில் சிரோசிஸ் ஆகி கேன்சராக கூட மாறிடும் லிவர். அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபில்டரை நம்ம பாதுகாத்துக்கிறது நல்லது. ஏன்னா வெளியில் உள்ள ஃபில்ட்ரு நம்ம வீட்டில் விட்டுற ஆர்ஓ சிஸ்டத்துலலாம் ஃபில்டர் வந்து நம்ம உன்னை கழட்டிட்டு நம்ம மாட்டிடலாம். ஆனால் நம்ம உள்ள ஆர்கன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் மாட்ட முடியாது. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை. அதை நம்ம அவ்வளோ தூரம் கழட்டி மாற்றக்கூடிய விஷயமே கிடையாது. என்ன, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அதை நம்ம செய்கிறதா இருந்தாலும் அது வந்து செலவும் அதிகமாகும். அதனால் கிட்னி, லிவரை வந்து நம்ம மிக அதிக அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும். நிறைய பேர் உடம்பு அளவில் தூய்மையாக இருக்க நினைப்பாங்க. தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க, காலையில் ஒரு தடவை குளிப்பாங்க, சாயங்காலம் ஒரு தடவை குளிப்பாங்க, இங்கே ஃபில்டராக இருக்கணும், எல்லாமே ஃபில்டர் தண்ணியாக வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்னஸாக இருக்க விரும்புவாங்க. ஆனால் நம்ம உண்மையிலே ரொம்ப பாதுகாக்க வேண்டியது நம்ம உடம்புக்குள்ளே உள்ள லிவரையும் கிட்னியும் பாதுகாக்கிற அளவுக்கான உணவுப் பொருட்களை எடுக்கணும். ரொம்ப பேடான உணவுகளை எடுத்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கூடாது. அதில் மெயினாக ஆல்கஹால் எடுக்க நிறைய பேருக்கு வந்து ஒன்றுமே பண்ணல, நாளைக்கு போதை தெளிஞ்சு நல்லா தானே இருக்கும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அது அந்த லிவர் வந்து ஸ்கார் ஃபார்மேஷன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக லிவரில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தி கடைசியில் ஹெப்படைட்டிஸில் கொண்டு போய் விட்டுரும். மஞ்சக்காமல் ஆகி ஹெப்படைட்டிஸில் கொண்டு போய் விட்டு இது சிரோசிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லிவரை திரும்ப கொண்டு வர முடியாது. நம்ம திரும்ப லிவரை தான் என்ன சொல்கிறது, கல்லீரல் மாற்று சிகிச்சைக்கு தான் கொண்டு போக முடியும். அதேமாதிரி கிட்னி ஓரளவுக்கு மேலே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கிட்னி மாற்று சிகிச்சை தான், மாற்று சிகிச்சை தான், வேறு வழி கிடையாது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான், வேறு வழியே கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் பாதுகாத்துக்குங்க. மெயினாக உணவுப் பொருட்களை ரொம்ப கண்டிஷனாக இருங்க. இதற்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற ப்ராப்ளத்தை ஒரு ஆவரேஜான ஒரு 50-60% மேலே ப்ராப்ளங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. யூரியா கிரிட்டின் லெவலில் வந்து ஒரு ஆவரேஜான லெவலில் இருந்துகிட்டு இருக்குது, ஒரு 5-6 லெவலில் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி லிவரும் வந்து ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ்லேருந்து அப்படி கொஞ்சம் உருமாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணும். அதை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். நல்லாவே சில பேருக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. நல்லா மெடிசன்ஸ் அப்படிங்கிறது அந்த லிவரை மட்டும் இல்லை உடம்பையும் நார்மல் பண்ணுறதுக்கு உதவும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க ஹோமியோபதி மெடிசன்ஸை அடிக்கடி பயன்படுத்துங்க. அது நம்ம ஓரளவுக்கு மேலே சிரோசிஸ் லெவலில் போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம உணவு, அதாவது இந்த லிவரை பொறுத்த வரைக்கும், கிட்னியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உணவுகளும் முக்கியம். நம்ம 50% உணவுனா 50% மருந்துகளும் எடுத்து உங்களுடைய லிவரையும் கிட்னியும் பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.